செவ்வந்தி பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோடிச்சிட்டு நன்றி அண்ணா. இப்படி எல்லாம் கற்பனைகள் மனசுக்குள்ள வர காரணம் என்ன தெரியுமா? எங்க ராஜமாமா காதலிச்சிருக்கீங்களா? யாராவது காதலிச்சதில்ல. காதல் கருவிலே இருக்கும் பொழுது காதல் உருவாகும். அதுதான் பக்தியான காதல், வீரமான காதல், நேர்மையான காதல், நியாயமான காதல் சொல்றாங்கல்ல. இது எல்லாமே காதல்ங்கிற ஒரே வார்த்தைக்குள்ள இருந்தா மட்டும் காதல். அன்பு, பாசம், நேர்மை, வீரம் எல்லாமே கலந்திருந்தாதான் காதல். சும்மா பார்த்தோன்னு பிடிச்சிருக்குன்னு அதுக்கு பேர் காதல் இல்ல. கருவிலே இருக்கும் பொழுது அம்மா நம்மளை காதலிப்பாங்க பாத்தீங்களா, அப்பவே அந்த உணர்வு குழந்தைகளுக்கு வந்துடும். இப்படித்தான் அன்பா இருக்கணும், இப்படித்தான் வாழணும், வாழ்க்கையில இப்படி வாழ்ந்தா நல்லா இருக்குங்கிற கற்பனைக்கு தாயும் தகப்பனும் தான் முதல் காரணம். ஆத்தாடி என் பிள்ளை இப்படி படிக்கணும்ப்பா, இந்த வேலைக்கு போகணும்ப்பா, இந்த ஊர் உலகத்துல இப்படியெல்லாம் வாழணும்னு தாயும் தகப்பனும் வயிற்றுல இருக்கும்போதே சொல்லுவாங்க. அப்படி சொல்லி வளர்ற பிள்ளை எல்லாமே ரொம்ப நல்ல பிள்ளைகளா இருக்கும். இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்ல, கேட்கறதுக்கு நேரம் இல்ல. ஏன்னா அவ்வளவு வேலைகள் ஆயிடுச்சு. இப்ப உள்ளவங்களுக்கு எல்லாமே பணம் மட்டும்தான் எதிர்பார்க்கிறமே தவிர ஓடணும் உழைக்கணும், ஓடணும் உழைக்கணும், சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், வாச கட்டணும் எல்லாம் செஞ்சிடறான். ஆனா வாழ்ற வாழ்க்கையை மறந்துடுறோம். வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை, வாழும் பொழுதே சந்தோஷமா வாழ்ந்துடணும். இல்லாட்டி இந்த வாழ்க்கைக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அர்த்தமே இல்ல. ஆனா இதுல அப்பா அம்மா இருக்காங்க பாருங்களேன், அவங்கள மாதிரி இந்த உலகத்துல வாழ தெரியாதவங்க யாருமே இல்ல. வாலிபத்துல கூட வாழ தெரியுதுன்னு வாழ்வாங்க. குழந்தைன்னு ஒண்ணு பிறந்துருச்சுன்னா பிள்ளைக்காக ஓடுறோம், பிள்ளைக்காக சம்பாதிக்கிறோம், பிள்ளைக்காக சொத்து சேர்க்கிறோம், இதுலயே தான் போகுமே தவிர அவங்க வாழ்ற வாழ்க்கையை மறந்துடுவாங்க. இந்த உலகத்துல ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் நமக்கு சொந்தம்னு சொல்லலாம், மத்த எதையுமே நமக்கு சொந்தம்னு சொல்ல முடியாது. ஏமா எதையுமே சொந்தம் இல்லைன்னா எது சொந்தம்? அப்ப கல்யாணம் பண்ணிக்கிற புருஷனும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்டாட்டி மட்டும் இந்த உலகத்துல சொந்தம், மற்றதெல்லாம் சொந்தம் இல்லையா? உங்க ஆள் ரவுண்டு தான் உங்களுக்கு சொந்தம் இல்லையா? இல்ல. உங்களுக்கு அடுத்து இன்னொரு ஆள் வந்தா வாசிக்கலாம்ல, பிரச்சனை இல்லை. அப்ப யார் வேணாலும் வாசிக்க முடியாது, உங்களுக்கு சொந்தம்னு சொல்ல முடியாது. எப்பா நம்ம அண்ணப்பா அண்ணே, நம்ம பிள்ளைலாம் நல்லா இருக்கா?
நம்மளோட பிள்ளைலாம் நல்லா இருக்கா? ஆமாண்ணே. என்னக்கா ரொம்ப நடிக்காதீங்க. நோ மேரேஜ்மா. சப்பா முருகன் என்னால முடியல. சரி விட்டுருங்க. அண்ணன் பிள்ளையா இருந்தாலும் அண்ணே நம்ம புள்ள நல்லா இருக்கான்னு கேட்குறோம்ல. அம்மா இப்போ நீங்க என்கிட்ட கேட்குறிய அம்மா புள்ள நல்லா இருக்காமா? நம்ம புள்ள நல்லா இருக்காமா? நல்லா இருக்குங்கண்ணே. உங்க மருமகன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதே போல நம்ம வீடு, நம்ம அப்பா, நம்ம அம்மா, நம்ம புள்ள, இதே ஒரு பேச்சுக்கு வேற யாராவது மாத்தி எப்ப நம்ம முண்டாட்டினா இவ்வளவு கோவம் வருது. அப்ப இந்த உலகத்துல இது தாப்பா என் முண்டாட்டிங்கிறது எனக்கு உரியது. அதே போல எத்தனை புள்ள பார்த்தாலும் கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்ந்தா அந்த வாழ்க்கை சொர்க்கம்.